ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒரு பள்ளி வேலைவாய்ப்பு குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏகலைவ்யா அப்படிங்கிற பள்ளியில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புறாங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாடு முழுவதும் ஏகலவ்யா பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகள் மாதிரி உண்டு உறைவிட பள்ளி. மத்திய அரசினுடைய தேசிய பழங்குடியினர் நல கல்விச் சங்கத்தின் கீழே பழங்குடியினர்களுக்காக இந்த பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆங்கில வழியில் கல்வி அளிக்கிறாங்க. இந்த பள்ளிகள் நாட்டில் உள்ள மலைப்பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு. தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய பயனளிக்குது. தமிழ்நாட்டில் வெள்ளிமலை, அபிநவம், சேலம், ஏற்காடு, நாமக்கல் மாவட்டம் செங்கரை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்திப்பட்டு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள புதூர்நாடு, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பலாடா உள்ளிட்ட 8 பள்ளிகள் இருக்கு. நாடு முழுவதும் உள்ள ஏகலவ்யா பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாயிருக்கு. பணியிடங்களை பொறுத்தளவில் முதல்வர் 225 போஸ்ட்டு, பிஜிடிஎஸ் 1460 போஸ்ட்டு, டிஜிடிஎஸ் 3962 போஸ்ட்டு, பெண் பணியாளர் செவிலியர் 550 போஸ்ட்டு, விடுதி வார்டன் 635 போஸ்ட்டு, கணக்காளர் 61 போஸ்ட்டு, ஜூனியர் செயலக உதவியாளர் 228 போஸ்ட்டு, ஆய்வக உதவியாளர் 146 போஸ்ட்டு நிரப்ப இருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவில் முதல்வர் பணிக்கு முதுகலை பட்டத்துடன் பிஎட் அல்லது அது சார்ந்த படிப்புகள் படிச்சிருக்கணும். 50% மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும். பணி அனுபவமும் இருக்கணும். ஆசிரியர் பணியிடத்திற்கு துறை சார்ந்த பிரிவில் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது டிஜிடி ஆங்கில ஆசிரியர் பணிக்கு ஆங்கிலத்தை முதன்மையாக கொண்ட பாடப்பிரிவில் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆசிரியர் தகுதிக்கான படிப்புகளும் முடிச்சிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டைப்பிங் திறன் பெற்றிருக்கணும். வயது வரம்பை பொறுத்தளவில் முதல்வர் பதவிக்கு 50 வயசுக்குள்ளே இருக்கணும். பிஜிடிஎஸ் பதவிக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டிஜிடிஎஸ் பதவிக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பெண் பணியாளர் செவிலியர் பதவிக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். விடுதி வார்டன் பதவிக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். கணக்காளர் பதவிக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் செயலக உதவியாளர் பதவிக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆய்வக உதவியாளர் பணிக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அரசு விதிகளின்படி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷமோ, ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமோ, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷமோ வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. சம்பளத்தை பொறுத்தளவில் முதல்வர் பதவிக்கு 78,800 2,09,200 வரையும் கொடுக்குறாங்க. பிஜிடிஎஸ் பதவிக்கு 47,600 1,51,100 வரையும் கொடுக்குறாங்க. டிஜிடிஎஸ் பதவிக்கு 44,900 1,42,400 வரையும் கொடுக்குறாங்க. பெண் பணியாளர் செவிலியர் பதவிக்கு 29,200 92,300 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. விடுதி வார்டன் பதவிக்கு 29,200 92,300 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. கணக்காளர் பதவிக்கு 35,400 1,12,400 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஜூனியர் செயலக உதவியாளர் பணிக்கு 19,900 63,200 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆய்வக உதவியாளர் பணிக்கு 18,000 56,900 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்தளவில் டயர் 1 அண்ட் 2 தேர்வு மற்றும் திறன் தேர்வு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு கட்டணமாக முதல்வர் பணிக்கு 2,500 ரூபா, பிஜிடி அண்டு டிஜிடி பணிக்கு 2,000 ரூபா, ஆசிரியர் அல்லாத பணிக்கு 1,500 ரூபா செலுத்தணும். விண்ணப்பிக்க 23/10/2025 கடைசி நாள். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.